வெல்கம் டு மிஷன் நோபல் சேவை அநேகம் மூவி வந்து டைம் கட் 2024 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2003 அந்த டைம்ல வந்து சம்மர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ஒரு 2-3 பேரையும் வந்து ஒரு சீரியல் கில்லர் வந்து கொண்டுடலாம். ஸ்வீட் நீ கில்லராக அவன் பேர். ஓகேங்களா, கொன்னதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு இப்போது கரண்ட் 2024 அந்த சம்மருக்கு லூசின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சியும் வரா. அந்த தங்கச்சி வந்து அவளோட வீட்டில் அக்கா இல்லாத அந்த நிலமை வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த ஊரில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஊரே வந்து அந்த சீரியல் கில்லர் நினச்சி பயந்துக்கிட்டே இருக்குது. அந்த கில்லருக்கு என்ன ஆச்சு, பிடிச்சாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு மாதிரி ஊரே வந்து இப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போன்னு பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்சிடென்டலாக நம்ம லூசி வந்து அந்த அக்கா கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு போய்ட்டு பார்க்குற சமயத்தில் அங்கே வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. என்னடான்னு போய் பார்த்தா அந்த மிஷினை வந்து ஆக்சிடெண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணிடுறான். அது ஒரு டைம் மிஷின். அவளை வந்து தான் அக்கா செத்த 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுரும் 2003. அங்கே போனதுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் படித்த ஸ்கூலுக்கே போகிறாள். அங்கே வந்து குயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையனை மீட் பண்ணுறான். அந்த பையனுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து செம்ம நாலேஜு. ஸோ அந்த பையனுக்கு வந்து இதுலேயே வந்து நாலேஜ் நிறையா இருக்கிறதுனால ஸோ அந்த பையனை யூஸ் பண்ணி இவ்வளோ பழைய டைமில் எனக்கு வந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைக்கிறான். அப்போன்னு பார்த்து அந்த 2 நாள் நம்ம சம்மரை கொள்வதுக்கு முன்னாடி சம்மரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த சீரியல் வந்து கொல்லுவான். ஸோ அதை வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி தடுத்துருவான். ஆனால் ஒரு 2 உயிர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆனாமல் தான் போயிடும், வேறு யாரும் செத்துருவான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தன்னோட அக்காவையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை இருக்கும். நான் அக்காவையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் இவன் அவளோட பழைய டைமில் எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பான். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க அக்கா இல்லாதனால தான் இவளே பிறந்திருக்கான். அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து வேறு ஒரு பொண்ணோ பையனோ இல்லைன்றதுக்காக தான் இவளே பிறந்தான். ஸோ இப்போ அவங்க அக்காவை காப்பாற்றிட்டா இவள் பிறக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட்டு. மேபி அது நடக்கவும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிப்பாள் அக்காவை சாவ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கா கூட அக்கான்றதை சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி பார்க்கும்போதே அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் சரி வேறு வழி இல்லை நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட ரிவீல் பண்ணிடுறான். இந்த மாதிரி அவங்க தங்கச்சி ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசியில் தன்னோட அக்காவை காப்பாற்றினாங்க இல்லையா அப்படின்றதான் அந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து எல்லாமே ஓகே, ஒரு ஆவரேஜ் மூவி, எல்லாமே ஓகே. ஒரு 2 லாஜிக் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து ஈஸியாக இது பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லூசி இருக்க பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காய், அவள் ஃப்யூச்சரில் பிறக்க மாட்டான். ஸோ அதுக்கு பதில் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் தன்னோட அக்கா கூடயே வந்து வாழ ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ வந்து டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வாழலாமா, எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்வி. இந்த உடம்பு கிழிச்சு அதெல்லாம் எதுவுமே ஆகாதா டைம் ட்ராவல் பண்ணால்? ஸோ எனக்கு தெரியல. ஒரு லாங்கஸ்ட் டைம் ட்ராவல் வந்து எப்படி எனக்கு தெரியல. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு வந்து புரியல. இன்னொன்று வந்து ஓகே, அவன் பிறக்கல, அது ஓகே, அது வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மட்டும் எனக்கு ஐடியாவே இல்லை. மற்றபடி ஒரு ஆவரேஜ் படம். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக வந்து கெட்ட வார்த்தையோ இல்லை வந்து ரொம்ப பிளட்டோ எதுவும் இருக்காது. ஒரு PG-13 மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்ம நோபடி சந்திக்கிறோம். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.